தினம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் மதீனாவில் இருந்து ஷாமிற்கு சென்று திரும்பி வரக்கூடிய அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டத்தை தடுப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் 313 பேர் பத்ர் என்ற ஒரு இடத்தை நோக்கி சென்றார்கள். இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அன்சாரிகள் இந்த போரிலே கலந்து கொள்வார்களா மாட்டார்களா என்று தயக்கத்தில் இருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள், உங்களை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம், நீங்கள் நபி என்பதை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். நீங்கள் எங்களை அழைத்து சென்று கடலிலே மூழ்க வைத்தாலும் நாங்கள் மூழ்க தயார். நீங்கள் யாருடன் எங்களை அழைத்து சென்று உறவு வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாலும் உறவு வைத்துக் கொள்வோம். யாருடைய உறவை துண்டிக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களோ அவருடைய உறவை துண்டிக்கிறோம். நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் நாங்கள் செய்ய தயார். தயக்கம் காட்டாதீர்கள், அல்லாஹ்வுடைய பாதைக்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம், எங்களுடைய உயிரை கொடுப்பதற்காக. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை கேட்டதற்கு பிறகு சொல்கிறார்கள், அல்லாஹ் எனக்கு வாக்களிக்கிறான், இந்த போரிலே வெற்றியை கொடுப்பான் என்று. லா இலாஹ இல்லல்லாஹ். நீங்கள் இந்த குதிரையிலே ஏறி மதீனாவை நோக்கி புறப்படுங்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஏன் யா நபி அல்லாஹ், மா நஹ்னு பி அஷத்தி லக ஹுப்பன் மின்ஹும். அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களை விட நேசிக்கக்கூடிய கூட்டம் மதீனாவிலே உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. நாங்கள் இது மட்டும் போர் என்று தெரிந்திருந்தால், உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு என்று தெரிந்திருந்தால் அவர்கள் மதீனாவிலே தங்கி இருக்க மாட்டார்கள். இதுவரை மதீனாவிற்கு செய்தி கிடைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரே, புறமுகுது காட்டி செல்ல சொல்லவில்லை, நீங்கள் சென்று அந்த மதீனாவாசிகளையும் அழைத்து வந்து இவர்களுடன் போர் புரியுங்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். வந்தவர்கள் 313 பேராக இருக்கலாம், ஆனால் அவர்கள் ஒட்டகங்கள் எல்லாம் மரணத்தை சுமந்து வந்து இருக்கிறது. மரணத்தை சுமந்து வந்து கொண்டிருக்கிறது பத்ரை நோக்கி. நாம் அவர்களை வெட்டுவதற்கு முன்னால் அவர்கள் நம்மில் ஒருவரையாவது வெட்டாமல் மரணிக்க மாட்டார்கள். ஒரு காஃபிர் சொல்லுகிறார், ஒரு முஷ்ரிக் சொல்லுகிறார் அபூ ஜஹலிடத்திலே, நாம் அவர்களை வெட்டுவதற்கு முன்னால் அவர்கள் நம்மில் ஒருவரையும் வெட்டாமல் விடமாட்டார்கள். அவர்கள் மரணத்தை சுவைப்பதற்காகவே போரிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் போலும். எந்த ஆயுதங்களும் இல்லை, எந்த வாளும் இல்லை, கேடயமும் இல்லை, கவசமும் இல்லை. சில வாள்களை சில கேடயங்களை வைத்துக் கொண்டு போரிலே வந்து நிற்கிறார்கள். இவர்களின் நோக்கம் என்னவாக இருக்கும்? அல்லாஹ்வுடைய உதவி வந்து விட்டது, மலக்குகள் இறங்குகிறார்கள், கவலைப்பட வேண்டாம் என்று சொல்ல முடிய படையை. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். லா இலாஹ இல்லல்லாஹ். ஓடினோம், முஸ்லிம்கள் எங்களை துரத்தத்தான் செய்தார்கள், ஆனால் எங்கள் காஃபிர்களின் தலைகள் துண்டாக பூமியிலே விழுந்தது. லா இலாஹ இல்லல்லாஹ். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அம்புகள் எரியாமலேயே அம்புகள் வெளியே வந்தது. அம்புகள் காஃபிர்களின் தொண்டையிலே தடைத்தது. அல்லாஹ் சொல்கிறான், வமா ரமைத இது ரமைத வலாக்கின்னல்லாஹ ரமா. நீங்கள் எரியவில்லை, அல்லாஹ் எரிய வைத்தான். சுப்ஹானல்லாஹ். விட்டுக் கொண்டிருக்கிறான். கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரை, என்ன சொன்னீர்கள்? யார் இந்த போரிலே போர் புரிந்து புறமுது காட்டாமல் வருகிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை வைத்திருக்கிறான். பஹ் பஹ். எவ்வளவு பெரிய சந்தோஷமான செய்தி! என்ன கேலி செய்கிறாயா? அல்லாஹ்வுடைய தூதரை, இல்லை 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 இல்லை, நான் சொர்க்கத்தை அடைய ஆசைப்படுகிறேன். தூக்கி எறிகிறார் பெரித்தம்பலத்தை. சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தின் நற்செய்தியை கூறியதற்கு பிறகு இந்த பேரித்தம்பலத்தின் அளவிற்கு கூட, இந்த பேரித்தம்பலத்தை சாப்பிட்டு முடிக்கும் அளவிற்கு கூட இந்த துன்யாவிலே வாழ்வதை நான் வெறுக்கிறேன். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தின் நற்செய்தியை கூறியதற்கு பிறகு, சொர்க்கம் கிடைக்கும் என்று கூறியதற்கு பிறகு இந்த பேரித்தம்பலம் சாப்பிடும் நேரத்திற்கு கூட இந்த துன்யாவிலே வாழ்வதை வெறுக்கிறேன். போரிலே கலந்து கொள்கிறார், ஷஹீதாகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு சொர்க்கத்தை குறித்து நற்செய்தி சொல்கிறார்கள். அவுஃப் இப்னு ஹாரிஸ் கேட்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஓடி வந்தவராக, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் எப்போது சந்தோஷப்படுவான் சொல்லுங்கள்? அல்லாஹ் எப்போது சந்தோஷப்படுவான்? என் ரப்பு எப்போது சிரிப்பான்? என் ரப்பு எப்போது சந்தோஷப்படுவான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கவச ஆடைகள் அணியாமல், கையில எந்த ஒரு ஆயுதங்களையும் ஏந்தாமல் வெறும் கையை நுழைத்துக் கொண்டு யார் போரிலே நுழைகிறார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுவான். கவசங்களை தூக்கி எறிந்து விட்டு, வாள்களை உடைத்து விட்டு வெறும் கையை கொண்டு அந்த தோழர் உள்ளே நுழைகிறார். அல்லாஹ் அவருக்கு ஒரு இடத்தை கொடுக்கிறான், அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். நடந்தாலும் சரி, உலகத்திலே எங்கே முஸ்லிம்கள்
முஸ்லிம்களுக்கு எதிராக சூழ்ச்சி நடந்தாலும் சரி, அல்லாஹ் உதவி செய்வான். எப்போது அந்த சமுதாயத்திடத்தில் ஈமானும் இறை நம்பிக்கையும் உறுதியாக இருக்கிறதோ அப்போது